தமிழ்நாடு முழுக்க பரபரப்பான ஒரு கேஸ் பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். அதாவது திவ்யா கள்ளச்சி அப்படிங்கிற இந்த யூடியூபர் எப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப பாரு கார்த்திக் மாமான்னு சொல்லி ரீல்ஸ் போடுறது, அதை விட்டா நம்ம பரிதாபமா இருக்கிற மாதிரி ரீல்ஸ் போடுறது, அதை விட்டா ஏதோ விஷயங்கள் ஆபாசமா பண்றது, இது வரைக்கும் தான் நமக்கு திவ்யா கள்ளச்சியை பத்தி தெரியும். ஆனா இவர் பத்தி தெரியாத முகம் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். திவ்யா கள்ளச்சி அப்படிங்கிற இந்த இன்ஸ்டாகிராம் ப்ராப்ளம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இருந்தே பல விஷயங்கள்ல மாட்டிட்டே வந்தாங்க. ஆனா இப்போ சிறுவர்களை வச்சு பாலியல் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியை கேட்டோன்னே மொத்த தமிழகமே இப்படிலாம் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த திரும்பி பார்த்திருக்காங்க. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னா, சித்ரா அப்படிங்கிறவங்க இவங்க சமூக ஆர்வலர், அது மட்டும் இல்லாம யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. இவங்களோட அக்கௌண்ட்ல இருந்து கூகுள் பே மூலம் பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கு. யாருக்கிட்டன்னு பாத்தீங்கன்னா திவ்யா கள்ளச்சி மூலம். ஆக்சுவலி இது இவங்களே அனுப்பல, ஏதோ ஹேக் செஞ்சு அனுப்பப்பட்டதா இவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்ல புகார் கொடுத்ததுக்கு அப்புறம் திவ்யா கள்ளச்சியோட ஊருக்கே போய் விசாரிச்சிருக்காங்க. அப்ப வீட்டுல போய் விசாரிக்கும் போது பாத்தீங்கன்னா அங்க நிறைய சிறுவர்கள் ரொம்ப பயத்துல உட்கார்ந்துட்டு இருந்ததா சொல்லப்படுது. அதுக்கும் மேல பாத்தீங்கன்னா இந்த திவ்யா கள்ளச்சி மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. நான் உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கொலை மிரட்டல்ல கொடுத்ததுக்கு பிறகு ஒரு வாக்குவாதம் ஆகி அப்ப என்ன ஆகிருக்குன்னு பாத்தீங்கன்னா, சித்ரா அவர்கள் திவ்யாவோட போனை புடுங்கி பார்த்து அதுல இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது திவ்யா கள்ளச்சி இந்த மாதிரி வேலை பண்ணிருக்காங்கன்னு. அதாவது அந்த வாட்ஸ்அப் குரூப் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பாலியல் தொழில் ஈடுபடுத்துறதுக்காகவே அந்த வாட்ஸ்அப் குரூப் இருக்கிறதாகவும், அதுல திருச்சி சாதனா, ரவுடி பேபி சூர்யா, அப்புறம் பிக்கி பாய் அப்படிங்கிற இந்த டாட்டு போடுற பையன், இவங்க எல்லாருமே அந்த குரூப்ல இருக்கிறாங்க. இதுல சின்ன சின்ன சிறுவர்களை பாலியல் தொழில ஈடுபட்டு இருக்கிற அந்த வீடியோஸ் எல்லாம் அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதை பார்த்து இது வரைக்கும் சந்தோஷப்பட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி, இவங்க எல்லாம் ஒரு சைக்கோ அப்படிங்கிற மாதிரி இப்ப பரபரப்பா பிரஸ் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது போலீசார் எப்படி எடுத்து எப்படி கொண்டு போக போறாங்க அப்படிங்கிறது தெரியல. இதுக்கு ஆதாரமா அவங்க கொடுத்த ஒரு ஆடியோ இப்ப நீங்க கேட்டுட்டு வாங்க. என்ன பண்றதுன்னே தெரியலடா. எங்கேயாச்சும் போடா. எங்கேயாச்சும் போனா காசு யாத்துருவா. காசு யாத்துறோம் என்கிட்ட எழுதுறா. காசு என்கிட்ட ஒரு ரூபா கூட இல்ல. என்ன பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லு. என்ன பிரச்சனை நடக்குது? உன்னை வச்சுதான் கேஸ் கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள வைக்கணும்னு சொல்றாங்க. கொஞ்ச நாள் எங்கேயாச்சும் வெளில நீ இருந்தேன்னா கூட, எனக்கு சேலரி வந்தானா கூட நான் சென்னை கூட அழைச்சிட்டு போயிடுறேன். காசு அடிக்க ஆள் வச்சுட்டேன். இல்ல நீ சென்னைக்கு கூட உன்னை அழைச்சிட்டு போயிடுறேன் நானு. பாதிக்கப்பட்ட சிறுவன் பாத்தீங்கன்னா போன்ல இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப நான் எங்கதான் போறது அப்படின்னு, நீ எங்கேயோ போட, என் கையில ஒரு காசு கூட இல்ல அப்படின்னு சொல்றாங்கன்னா, இங்க நிஜமாவே ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு அப்படிங்கிறது தெரியும். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரவுடி பேபி சூர்யாவும் சரி, திருச்சி சாதனாவும் சரி, இதுக்கு முன்னாடி பாலியல் வழக்குல மாட்டி சிக்கி அதுக்கப்புறம் ஏதோ ஒண்ணு பண்ணி வெளியே வந்துட்டாங்க. ஆனா இப்ப திருப்பியும் சிறுவர்கள் வச்சு பாலியல் தொழில் பண்றாங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் எந்த அளவுக்கு தைரியம் இருக்கணும்? திறமையே இல்லாத யூடியூபர்ஸ் மேல வந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறது இந்த நியூஸ் ஒரு உதாரணம்.